அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். இனிக்கும் கரும்பை போல உங்களது வாழ்க்கை இனிமையாக அமையட்டும். மாடுகளை காப்போம், உழவனுக்கு உறுதுணையாக நிற்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கற்கண்டு பொங்கல். இது ரொம்ப சுலபமாக பண்ணலாம். அதாவது என்ன, கற்கண்டு வந்து நம்ம 1.5 டம்ளர் எடுத்துக்கலாம் 1 டம்ளர் அரிசிக்கு. இதுக்கு வந்து என்னென்னா முந்திரி, திராட்சை, பச்சை கற்பூரம், அது வந்து தேவைங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. ஏலக்காயோட நம்ம மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கற்கண்டு பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்: இது வந்து 250 ml மில்க் எடுத்திருக்கேன், 150 கிராம் பச்சரிசி, 150 கிராம் கற்கண்டு. அதாவது நம்ம தேவையாகவே எடுத்துக்கலாம். நான் ஸ்வீட் வந்து கம்மியாக எடுத்துருக்கிறேன். இல்லைனா நீங்கள் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் கல்கண்டு எடுத்துக்கணும். 8 முந்திரி, ஒரு 20 திராட்சை எடுத்துருக்கேன், 3 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். 3 ஏலக்காயில் நம்ம சீட் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கப்பில் கற்கண்டு கொட்டிட்டு இதை வந்து நம்ம கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம கரைச்சிக்கலாம். இதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பொங்கல் செய்கிறப்ப ஈஸியாக இருக்கும். அதாவது அரிசி வந்து வெந்ததுக்கப்புறம் இந்த கலவையை நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். நம்ம இன்னைக்கு பொங்கல் பானையில் தான் நம்ம செய்ய போகிறோம். அரைவாசி அளவுக்கு ஆல்ரெடி தண்ணி ஊற்றி அதாவது கொதிக்க வச்சுட்ருக்கேன். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பாலையும் நம்ம ஊற்றிக்கலாம். கற்கண்டு பொங்கலுக்கு வந்து பால் வந்து ரொம்ப முக்கியம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி வந்து பச்சரிசி நான் 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஊறிடுச்சுன்னா சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இப்போது பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கற்கண்டு வந்து கரைச்சி வச்சுருக்கிறத நம்ம ஊற்றிக்கலாம். ஏலக்காயை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி கல்கண்டு வந்து நம்ம சூடாக போட்டுக்கிட்டா நல்லா கரைஞ்சிடும். இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் நல்லா கரைஞ்சிடும். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்து நம்ம கொட்டிக்கலாம். இது 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சைடில் வந்து நான் முந்திரி வந்து தாளிச்சிட்ருக்கேன். பச்சரிசி வந்து எவ்வளோ தண்ணி இருந்தாலும் அதாவது நல்லா இழுத்துக்கும். முந்திரி, திராட்சை நான் தாளிச்சிட்டேன். இதை போட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது சுவையான கற்கண்டு பொங்கல் ரெடி. பொங்கல் பானையில் வச்சு கற்கண்டு பொங்கல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதாவது என்னென்னா, அரிசி வந்து இந்த பானை ஃபுல்லாக வரணும். நீங்கள் 2 டம்ளர் அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். 1 டம்ளருக்கு இவ்வளோ வந்திருக்கு. நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான கற்கண்டு பொங்கல் ரெடி. கற்கண்டு பொங்கல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.